மாதம் 6 மாதத்துக்கு அதிகமாக நீங்கள் வெளிநாட்டில் இருந்துட்டு போகிறாங்கன்னா 1 கிலோ தங்கம் எடுத்துன்னு போகலாம். 1 கிலோ 3%, அப்புறம் 6%, 10% இருக்குது. அந்த கைத்தில் எவ்வளோ நகை போட்டிருக்கு அந்த நகையை வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நடந்த கேஸில் கூட நீங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்போங்கன்னு நினைக்கிறேன். அதேமாரி நானும் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா காலையிலே ஸ்கூல் டியூட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட்டு தான், திரும்ப ஸ்கூல் டியூட்டி கிளம்ப போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் சாரி. எதுக்குன்னா, நான் காலையிலேருந்து எடுத்து எல்லா வீடியோவும் டிலேட் பண்ணிட்டேன். காரணம் என்னென்னா, ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் அந்த சிம்பிளாக கோல்டு வீடியோ ஒன்று போட்டிருப்போம் இல்லையா, அதை பார்த்துட்டு வெளிநாட்டிலேருந்து எவ்வளோ கிராம் நகை இந்தியாவுக்கு எடுத்துன்னு போகலாம் அப்படின்னு கேட்டுருந்தாங்க. சரி, அவங்களுக்கு தகவல் சொல்லலாம் அப்படின்ட்டு அந்த வீடியோலாம் டிலேட் பண்ணிவிட்டு இப்போ இந்த வீடியோ எடுக்கிறேன். அதாவது இதில் கொஞ்சம் பல சிக்கல் இருக்குது நகை எடுத்துன்னு போகிறதுக்கு. இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு எந்த நாடாகனா இருக்கட்டும், மேக்ஸிமம் 6 மந்த் இருக்கணும். 6 மந்த்துக்கு அப்புறம் இருக்கிற மாரின்னா இந்த ரூல்ஸு, 6 மந்த்துக்கு முன்னாடி இருக்குதுன்னா அது ஒரு ரூல்ஸ் இருக்குது. இப்போ 6 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் 6 மாதத்துக்கு அப்புறம் வெளிநாட்டில் இருந்துட்டு நீங்கள் போகிறாங்கன்னா, அதாவது மேக்ஸிமம் 6 மாதத்துக்கு அதிகமாக நீங்கள் வெளிநாட்டில் இருந்துட்டு போகிறாங்கன்னா 1 கிலோ தங்கம் எடுத்துன்னு போகலாம். அந்த 1 கிலோ தங்கத்துலேயும் டியூட்டி ஃப்ரீனா டேக்ஸ் கட்டாமல் எவ்வளோ நகை எடுத்துன்னு போகலான்னா 20 கிராம், ஆண்கள் 20 கிராம், பெண்கள் வந்து 40 கிராம். இதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. அது என்ன சிக்கல்னா, 20 கிராம்னா அதோட இந்திய மதிப்பு 50,000 தான் வரணும். 40 கிராம்னா அதோட இந்திய மதிப்பு 1 லட்ச ரூபா தான் வரணும். இப்போ இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து 7,100 விற்குது 1 கிராம் நகை, 22 கேரட் நம்ம இந்தியாவில். அப்போ 7,100 50,000 ரூபாய்க்கு 7 கிராம் தான் வாங்க முடியும். அப்போ 1 லட்ச ரூபாய்க்கு 14 கிராம் வாங்கலாம். இதில் எப்படி நம்ம 40 கிராம் எடுத்துன்னு போக முடியும் சொல்லுங்கள்? அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நானாக சொல்லுவேன்னா, நீங்கள் போய் இந்தியாவில் வாங்குறது தான் பெட்டரு. சப்போஸ் நம்ம வந்து இங்கேருந்து ஆசைக்கு எடுத்துன்னு போகணும் அப்படின்னு நினச்சா சும்மா சிம்பிளாக ஒரு 1/2 பவுன் 1/4 பவுன் எடுத்து போட்டுன்னு போகலாம். இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டுங்களை பல பேர் சொல்லியிருப்பாங்க, நான் 4 பவுன் எடுத்துன்னு வந்த மச்சான், 5 பவுன் எடுத்துன்னு வந்த மச்சான், நான் தெரியாமல் எடுத்துன்னு வந்துட்டேன், இல்லை என்ன அதெல்லாம் எடுத்துன்னு போகலாம் தாராளமாக. அதெல்லாம் அத்தி புத்தா போல் யாருன்னா ஒரு ஆள் 2 ஆள் தான் எடுத்துன்னு போவாங்க. நீங்கள் பல நியூஸ்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே அமெரிக்காவில் இருக்கிறவங்க இல்லை வேறு என்ன நாட்டில் இருக்கிறவங்க நம்ம இந்தியா வரும்போது சொந்த நகையே வந்து நீ அதிகமாக எடுத்துன்னு வந்திருக்க, நீ கைத்தில் எவ்வளோ நகை போட்டிருக்க அந்த நகையை வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நடந்த கேஸில் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால தான் சொல்கிறேன். அதாவது நான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் போய் நகை வாங்குறது பெட்ரு. ஆனால் இது புரியாமனா சொல்லுவாங்க, நீ அங்கேருந்து வரும்போதே 2 பவுன் எடுத்துன்னு வா, நீ அங்கேருந்து வரும்போதே 3 பவுன் எடுத்துன்னு வா அப்படின்னுவாங்க. எடுத்துன்னு போகிறவங்களும் இருக்காங்க. சப்போஸ் தெரியாமல் அவங்க நல்ல நேரமாக இருக்கலாம், கஸ்டமர் செக் பண்ணாமல் இருப்பாங்க, சில டைமு அப்படியே அனுப்பி விட்ருவாங்க. அதுபோல் தான் நடக்கும். ஆனால் செக் பண்ணி நீங்கள் அவங்க சொன்ன நகைக்கு மேலே இல்லை அவங்க சொன்ன அமௌண்ட்டுக்கு மேலே நீங்கள் எடுத்துன்னு போயிருந்தால் டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். டேக்ஸ் வந்து 3%, அப்புறம் 6%, 10% இருக்குது அந்த கிராமை பொறுத்து. இப்போ 20 கிராமுக்குள்ளே நீங்கள் அதிகமாக எடுத்துன்னு போனால் 3% கட்டணும். 50 கிராமுக்கு மேலே இருந்தால் 6% கட்டணும். 10 கிராம் 100 கிராம்னு நினைக்கிறேன், 100 கிராமுக்கு மேலே இருந்தால் 10% கட்டணும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் என்ன சொல்லணும், இப்போ இது வரேன், நான் வந்து டூரிஸ்ட்டாக வரேன், நான் 6 மாதம்லாம் இருக்க மாட்டேன், 3 மாதம் வரைக்கும் இருப்பேன்னா, இப்போ 3 மாதத்துக்கு இருக்கிறவங்க எவ்வளோ நகை எடுத்துன்னு போகலான்னா 12,000 ரூபாயிலேருந்து 20,000 ரூபாய்க்குள்ள மதிப்புள்ள நகை எடுத்துன்னு போகலாம். அப்படி 6 மாதம் 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு 12,000லேருந்து 40,000 வரைக்கும் எடுத்துன்னு போகலான்னு நினைக்கிறேன். 40,000 தான், 40,000 வரைக்கும் எடுத்துன்னு போகலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் இது இருக்குது. இது முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த 1 கிலோ தங்கத்தில் இப்போ 20 கிராம், ஆண்களுக்கு 20 கிராம், பெண்களுக்கு 40 கிராம் சொன்னி, அப்புறம் மீதி நகை நடா பண்ணுறது அப்படின்னு அதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்டால் அதுக்கு வந்து 41% ஏதோ சம்திங் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது சரியாக தெரில. அந்த நம்ம போய் கூகுளில் வந்து இந்தியா கஸ்டம்ஸ்னு போட்டால் அது ஏகப்பட்ட விஷயம்லாம் வருது, நம்மளுக்கே குழப்பமாக இருக்குது. அதனால் பெட்ரு எனக்கு தெரிஞ்சு நகை வாங்கின்னு போகாமல் போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். எதுக்கு நம்ம ஊர்லேயே நான் 1000 ரூபா தான் முன்ன பின்ன வருது, அது நம்ம ஊரில் போய் எடுத்துக்கலாம்ல. நேற்று ரேட்டில் சொல்லியிருப்பில்ல, இங்கே வந்து 6,500 6,600 வருது. நம்ம ஊரில் 7,000 7,100 வருது. அப்போ எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு? ஒரு 500 600 700 1000 தான் டிஃப்ரெண்ட் வருது. அதால் எதுக்கு அந்த பயந்துக்கின்னு இல்லை எதனா மாட்டிக்கின்னு சிக்கல் அவங்களுக்கு பதில் சொல்லிக்கின்னு அந்த 1000 போனால் தான் நம்ம ஊர்லேயே போய் எடுத்துக்கலாம். என்ன சொல்கிறேங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் கொஞ்சம் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.